ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபினா ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான வெஜ் பிரியாணி தான் செஞ்சோம். இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு சவ் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் நான் வாஷ் பண்ணுறதுக்காக ஊற வச்சுருக்கேன். சோயா சக்ஸ் வந்து கொஞ்சம் சில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் சுடு தண்ணியில் ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா வந்து ஒரு கை ஃபுல்லாக, புதினா கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்காக ஊற வச்சுருக்கேன். எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். ஒரு குக்கரில் ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சுப்போம். 2 ஸ்பூன் எண்ணெயில் பச்சை மிளகா 4, 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி போட்டுப்போம். நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கலரும் நமக்கு வந்து பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்கும். 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கும் போதே ஒரு மணம் வரும். அந்த மணம் வந்த பிறகு ஒரு 4 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி போட்டுப்போம். நல்லா வதங்கட்டும். கல்லுப்பு போட்டு கொஞ்சம் ரொம்பவும் வந்து ஸ்மாஷ் ஆகிடக்கூடாது. தக்காளி தெரியணும், இந்த அளவுக்கு தெரியணும். அந்த சமயத்தில் நம்ம வந்து 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். அந்த மசாலா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் நம்ம போட்டுப்போம். நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். காயும் வந்து நல்லா வதங்கின பிறகு அப்புறம் இந்த சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சக்ஸ் போட்டுப்போம். நல்லா வேகட்டும், ஃப்ரீயாக கொதிக்கட்டும். 1 கப்புக்கு 2 கப் தண்ணியை வைக்கணும் நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு. நல்லா ஃப்ரீயாக கொதிச்ச பிறகு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து போட்டு இந்தளவுக்கு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வரும்போது நமக்கு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் போட்டு வச்சுக்கலாம். கேஸ் லிட்டெல்லாம் போட வேண்டாம், அந்த கேஸ்கெட் போட வேண்டாம். வெறும்னா குக்கர் மூடிட்டு மேலே விசில் போட்டு வச்சுலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும். 15 மினிட்ஸ் தம்மில் இருக்கட்டும். நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். பாப்பா தான் ரைத்தா ரெடி பண்ணால். ஒரு எக்கும் பாயில் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் பண்ண எவ்வளோ டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.